ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் குமரன். இது உங்களோட பக்ஸ்பரிதாபங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க, தமிழ்லையும் பார்த்துருப்பீங்க. ஃபயர்போல்ட் ட்ரீமில் இருக்க 10 முக்கியமான அம்சங்கள், அப்படி இல்லைன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த வாட்சை நான் வாங்கும்போது பெருசாக இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றதே. ஏன்னா இதில் அந்த 10 முக்கியமான விஷயங்களில் முக்கியமான விஷயமே இது ஒரு வாட்ச் கிடையாது. இது ஒரு ஃபோன், ஒரு ரிஸ்ட் ஃபோன், ஒரு குட்டி, அதாவது ஒரு 2 இன்ச்சஸ் ஒரு ஃபோனு எப்படி இருக்குமோ அதுதான் இது. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவில். ஸோ இது போக்கோ லான்ச்சர். ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் ஆண்ட்ராய்டுன்றதுனால, ஆண்ட்ராய்டு 8.1 ரன் ஆகிறதுனால, ஸோ இது ப்யூர்லி ஒரு ஃபோனுன்றதுனாலையும் இதில் லான்ச்சர் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் நோவா லான்ச்சரோ இல்லை போக்கோ லான்ச்சரோ இல்லை மைக்ரோசாஃப்ட் லான்ச்சரோ இந்த மாதிரி XY நீங்கள் எனி லான்ச்சர் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த வாட்ச் இது பண்ணலாம். நம்பர் 2, இது ஒரு ஆண்ட்ராய்டு வாட்ச்ன்றதுனால இதில் கூகுள் மேப்பும் இருக்குது. ஸோ கூகுள் மேப்போட அக்யூரஸியும் நல்லா இருக்குது, பிகாஸ் இதில் ஜிபிஎஸும் இருக்குது. ஒரு 5500 கொடுத்து நான் வாங்குறேன்னு வச்சுங்களேன். 5500 கையில் ஜிபிஎஸ் இருக்கிறது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த ஜிபிஎஸ் இந்த மேப் ஃபுல்லாக ஒர்க் ஆகணும்னா வாட்சில் வியர்ஓஎஸ் தான் இருக்கணும். ஸோ வியர்ஓஎஸ் இருக்க வாட்ச் மினிமம் நீங்கள் எப்படி எடுத்து பார்த்தாலும் 10,000 மேலே தான் இருக்கும். அதுவும் சாம்சங்கில் வாட்ச் 4 தான் இருக்கிறதுலே சீப்பஸ்ட்டு வியர்ஓஎஸ் வாட்ச்சு. அதுலேயே எல்டிஇ போனீங்கன்னா ஒரு 13,000 அதில் வந்துடும். ஸோ ஆனால் இதில் எல்டிஇ இருக்கிறதுனால நீங்கள் டேரெக்டாகவே வாட்ச்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். நான் இப்போ எக்ஸாம்பிள் காந்தலூருக்கு நான் ரூட் மேப் போட்டேன். ஸோ ரூட் மேப் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ ஜிபிஎஸும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ அதெல்லாம் எந்த குறையுமே இல்லை. இதுதான் என்னோட 2வது முக்கியமான அம்சம், இல்லை டிப்ஸு, 2வது டிப்ஸு. ஏன்னா கூகுள் மேப் எல்லாருக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் பைக்கில் போகிறீங்க, லாங் டிஸ்டன்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயமா நீங்கள் பார்ப்பீங்க. நான்லாம் நிறைய ட்ராவல் பண்ணுவேன். அதனால் ஒரு முறையும் ஃபோன் எடுத்துகிட்டு பார்க்க முடியாது. ஸோ அந்த டைமில் நீங்கள் வாட்ச் எடுத்துகிட்டு ஈஸியாக பார்த்துட்டு போயிடலாம். ஸோ ஈஸி டு வே அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். 3வது, இது ஆண்ட்ராய்டு வாட்ச். திரும்பவும் சொல்கிறேன், இது ஆண்ட்ராய்டு வாட்ச்ன்றதுனால இதில் ப்ளே ஸ்டோர் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன ஆப் வேணாலும் இறக்கலாம். இதில் நீங்கள் மொபைலில் சப்போர்ட் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் ஆப்ஸ் இதில் சப்போர்ட் ஆகுது. ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ நான் போக்கோ லான்ச்சர் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். போக்கோ லான்ச்சர் இல்லை, நீங்கள் எனி லான்ச்சர் நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு அப்படியே வரும். எக்ஸாக்டாக உங்களுக்கு போக்கோ லான்ச்சரில் என்னென்ன செட்டிங்ஸ் பார்ப்பீங்களோ அந்த செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் லான்ச்சரில் பார்ப்பீங்க. ஈவன் இதில் முக்கியமான ஒரு விஷயம் டிஸ்பிளே. ஸோ அவுட்டோர் கொஞ்சம் மட்டமாக இருந்தாலும் இன்டோரில் இதோட டிஸ்பிளே சூப்பராக இருக்குது, கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்குது. அது நான் பார்த்ததில் ஒரு நல்ல விஷயம். 4வதாக, இதில் சிம்மு போட முடியும். ஸோ சிம்மு போட முடியுன்றதுனால இதில் 4G ஒர்க் ஆகும். 4G ஒர்க் ஆகுன்றதுனால இதில் வைஃபை அண்ட் ஹாட்ஸ்பாட் ரெண்டுமே ஒர்க் ஆகும். அது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ இது ஒரு 16 GB மெமரி இருக்கிறதுனால இதில் அரௌண்ட் ஒரு 11 GB உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ 11 GBயில் நீங்கள் ஆப்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் பப்ஜி கூட விளையாடி பார்த்தேன், பட் எனக்கு கண்ணு தெரில விளையாடுறதுக்கு. அதர்வைஸ் அதோட அந்த ஓப்பனிங் ஆப் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகுது. பட் நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு குவாட் கோர் தான். அதனால் 4 கோர் வச்சு வரதுனால அது அவ்வளோதான் ஆகும். பட் என்ன எக்ஸாக்டாக ப்ராசஸர்னு தான் சொல்லலை. அது வரைக்கும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வாட்ச் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது, ஃப்ளூயிடாக இருக்குது. நான் ஹேங் ஆகும்னு நினச்சேன், அது ஆகவே இல்லை. அது நான் பெரிய விஷயமா நான் பார்த்தேன். ஏன்னா என்னோடய சாம்சங் வாட்ச் கூட ஹேங் ஆகுச்சு. இப்போவும் சம்டைம்ஸில் ஹேங் ஆகும். ஏன்னா வாட்ச் வியர்ஓஎஸில் நீங்கள் இன்னும் கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபாசில்லாம் வாங்கினீங்கன்னா வாழ்க்கையை வெறுத்துருவீங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் நடக்கும். ஸோ 5வது நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ். நீங்கள் பார்க்குற எல்லா ஸ்ட்ரீமிங் ஆப்புமே இதில் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப், அமேசான் ப்ரைம், டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார், ZEE5, லொட்டு லொசுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதுவும் பார்த்திங்கன்னா படமும் பார்க்க முடியுது, லேக் ஆகாமல் பார்க்க முடியுது. அதுதான் மேட்ரு. இன்னொரு விஷயம், இது 720p வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது வைஃபையோ இல்லை நெட்டு ஃபாஸ்ட்டாக இருந்தாலோ லேக் ஆகாமல் ஒர்க் ஆகும். உங்களுக்கு மற்ற டைமில் உங்களுக்கு லைட்டாக லேக் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இது ஒரு
4G எனேபிள்டு அப்படின்றதுனால இல்லை வைஃபை இருக்குது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இதில் வந்து நீங்கள் ப்ரௌஸும் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு விஷயத்தை டக்குன்னு நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரௌஸும் பண்ணிக்கலாம். இதில் தமிழ் லாங்குவேஜ் சப்போர்ட் ஆகுது. நான் அதையும் செக் பண்ணிட்டேன். தமிழ் லாங்குவேஜ் சப்போர்ட் ஆகுது. ஏன்னா இது ஆண்ட்ராய்டு தானே, அதனால் வந்து தமிழ் லாங்குவேஜ் ஈஸியாக சப்போர்ட் ஆகுது. ஸோ நான் வந்து ஃபயர்போல்ட் வாட்சையே வந்து ஃபயர்போல்ட் வாட்சிலிருந்து பார்த்துட்டு இருந்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெக்ஸ்ட் எல்லாமே கிறிஸ்ப் அண்ட் கிளியராக தான் இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு குரலாக எதுவும் நான் பார்க்கல. ஸோ மெயினாக 6வது விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு வாட்சுன்றதுனால இதில் SpO2 இருக்குது, ஹார்ட் ரேட் மானிட்டர் இருக்குது, அதாவது ஸ்டெப் ட்ராக்கிங் இது எல்லாமே இருக்குது. அது வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா வாட்சின்னு கொடுத்துட்டு அது கொடுக்காம இருந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒர்க் ஆச்சு. ஆஸ் யூஷுவல் இதில் இன்ஸ்டாகிராம், உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் ஒன்றா ஃபேஸ்புக், ஸ்விக்கி ஒன்றா ஸ்விக்கி, இந்த மாதிரி வந்து எல்லாமே நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறதுனால வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு அடிஷ்னல் போனஸ் பாயிண்ட்டாக தான் இருக்கும். ஸோ பர்ஃபெக்டாக இது எல்லாமே ஒர்க்கும் ஆகுது. நான் பப்ஜின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சால் நீங்கள் விளையாடலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ எனக்கு வந்து அதெல்லாம் வந்து எந்த குறையும் தெரியல. எனக்கு ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு வாட்ச் கிடைச்சாலே பெரிய விஷயம் தானே. ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். ஏன்னா என்னோடய சாம்சங் வாட்ச்லேயுமே இவ்வளோ ஆப்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா அது வந்து வியர் ஓஎஸ் இருக்க ஒரு வாட்ச், அவ்வளோதான். பட் இது வந்து ஒரு மொபைல் ஆண்ட்ராய்டு 8.1 ஃபுல்லாக ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல். இது ஆக்சுவலி கோ வெர்ஷன் மாதிரி கூட எனக்கு தெரியல. ஏன்னா ஃபுல் ஃப்ளெஷ்டாகவே ஆப் எல்லாமே ஒர்க் ஆகுது, லேக் ஆகாமல் ஒர்க் ஆகுது. அந்த ரேம் வந்து ஃபுல்லாக மாட்டேங்குது. அந்த 2GB ரேம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகலை, 1GB தான் வந்து ஆக்சஸ் பண்ணுது. ஸோ ஆப்டிமைசேஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஃபயர்போல்ட்டை. 7வது முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்த்தது ஆப்போட அந்த காம்பேட்டபிலிட்டிலாம். ஸோ உங்களுக்கு எல்லா ஆப்புமே வந்து இதில் சப்போர்ட் பண்ணுது. ஆஸ் யூஷுவல் லைட்டாக அந்த ரவுண்ட் கார்னரில் மட்டும் ஆப் உள்ளே போன மாதிரி தெரிஞ்சாலும் உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. ஸ்விக்கியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு கேம் விளாட்றதா இருக்கட்டும், இல்லை டாமினோஸில் பீட்சா ஆர்டர் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள். இதில் வந்து ஸ்டாப் வாட்ச் இருக்குது, அதே மாதிரி ஃப்ளாஷ் லைட் இருக்குது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்குது. 8வதாக அந்த ஸ்ட்ரீமிங் ஆப்பை தான் நான் சொல்லுவேன், டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார்லாம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா என்னடா யூடியூப் சொல்லிவிட்டு அங்கேருந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் திருப்பி சொல்கிறேன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, சூப்பராக ஒர்க் ஆகுது. அதுதான் விஷயம். ஏன்னா யூடியூப் கூட வந்து ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட்டு டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாராக இருக்கட்டும், இல்லைனா வந்து அமேசான் ப்ரைமாக இருக்கட்டும், இதெல்லாம் ஹெச்டியில் ஒர்க் ஆகுமானா ஃபார் ஷுர் கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. அது வந்து ஒரு பெரிய விஷயமாக நான் பார்த்தேன். வாட்சில் வந்து யார் இதை பார்க்க போகிறான்னு நீங்கள் கேட்கலாம். டக்குன்னு ஒரு கிரிக்கெட்டில் வந்து ஒரு ஸ்கோர் பார்க்கணும், இல்லைனா வந்து டப்புன்னு நீங்கள் இப்போ ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாத ஒரு சில இடத்துலலாம் வந்து இந்த வாட்சை நீங்கள் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிட்டு போகலாம். அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தெரிஞ்சிச்சு. அதனால தான் நான் இதை வந்து ஆட் பண்ணேன். முக்கியமாக வந்து நான் அதை ஆட் பண்ணேன். 9வது விஷயமாக நான் பார்க்குறது இந்த வாட்ஸ்அப் தான். ஸோ வாட்ஸ்அப் வந்து எந்த அளவுக்கு ஃபுல் ஃப்ளெஷ்டாக யூஸ் பண்ண முடியும்னா, நீங்கள் ஈஸியாக டெக்ஸ்ட் பண்ணலாம், ஈஸியாக ரிப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து இப்போது வாட்ச் வச்சுருக்கீங்கன்ற ஃபீலே உங்களுக்கு வராது. அதே மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப் வந்து உங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் லிங்க் டிவைஸ் மூலிமா இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்கள் வாட்ஸ்அப் ஃபுல் வெர்ஷனே வந்து இதில் வந்துடும். ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மல்டிமீடியா கண்டென்ட் இந்த வாட்சில் யார் பார்க்க போகிறான்னு தெரில, பட் ஸ்டில் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸ்பீக்கரை ஒழுங்காக கொடுத்துருக்கானுங்க, இறைச்சல் இல்லாமல் இருக்குது. ஃபுல் வால்யூம்லேயும் ஸ்பீக்கரோட குவாலிட்டி நல்லாவே இருக்குது. நீங்கள் மல்டிமீடியா இதில் யூஸ் பண்ணுறதுனாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்டு 10வது விஷயம் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இதோட பில்ட் குவாலிட்டி தான். பில்ட் குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா இருந்தது. அதே மாதிரி நிறைய பேர் இந்த வாட்ச் சூடாகுதுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் நான் ட்ரை பண்ணேன், இவ்வளோ வேலையை பார்த்துமே எனக்கு வந்து வாட்ச் பெருசாக ஹீட் ஆன மாதிரி தெரியல. ஸோ பில்ட் குவாலிட்டி வைஸ் சரி, அந்த ஹீட்டிங்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க ஃபயர்போல்ட்டு. ஸோ 11வது விஷயம் அடிஷ்னல் போனஸ் என்னென்னா, இதில் நீங்கள் போக்கோ லான்ச்சர் யூஸ் பண்ணிங்கன்னா ஆப் க்ளோன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் அன்லாக் நீங்கள் வேணும்னா வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது இதில் கேமரா கிடையாது, பட் ஸ்டில் ஃபேஸ் அன்லாக் வேணும்னா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் ட்ரை பண்ணலாம். ஸ்க்ரீன் லாக் ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து பாஸ்வேர்டு போட்டுக்கலாம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த போக்கோ லான்ச்சரில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஃபயர்போல்ட் வந்து ஃபஸ்ட் டைம் பெரிய ஜம்ப் வந்து பெரிய காலாக வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண யோசிப்பாங்க. பட்
ஃபயர்போல்ட் வந்து இந்த விஷயத்தை அசால்ட்டாக பண்ணது வந்து ரொம்ப 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 வந்து அன்எக்ஸ்பெக்டட். போட்லேயும் லூனார்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது, 4G eSIM மட்டும் போட்டுக்கலாம். பட் அதுவே 10,000 வாட்ச்சு. ஆனால் இவங்க ஃபுல் ஃப்ளெஷ்டாக இவ்வளோ வேலையும் கொடுத்துட்டு இந்த வாட்சோட விலை 5,500 பேஸ் வேரியண்ட், அதாவது ஆரம்ப விலை வச்சுருந்தாங்க. நல்ல விஷயம். ப்ரைஸிங் வந்து ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு நீங்கள் வாட்ச் வாங்க போனீங்கன்னா அமேஸ்ஃபிட்டோ இல்லைனா வந்து ஒரு நல்ல வாட்ச் வேணும்னா அமேஸ்ஃபிட்டில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் வந்து இவங்கக்கிட்டேருந்து இந்த வாட்சை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ ஃபுல் ரிவ்யூ கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து இந்த வாட்சில் நான் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்தது தான் வீடியோவாக போட்டேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் உங்களோட கமெண்ட்டை கீழே பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இந்த வாட்சை வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.